ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரசு சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். எந்தவித எக்ஸாமோ இல்லை ஃபீஸோ எதுவுமே இல்லாமல் டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து டேரெக்டாக செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 9 வகையான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து சேலரி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகும். ஸோ 10th முடித்தவங்கலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த ஜாபை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தமாக வந்து ஒரு 9 போஸ்ட் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து வேறு வேறையாக இருக்குது. லாஸ்ட்டில் இருக்க போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் சானிடரி ஒர்க்கர், அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக லேப் டெக்னீஷியன் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் ரேடியோகிராஃபருக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபியில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் தான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மு, ஒரு நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அதோட ஒரு சில அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஸ்பீட் போஸ்ட் மூலிமா வந்து அனுப்பலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து December 26. அதுக்குள்ளே நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அனுப்பிக்கோங்க. அவங்க வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதே நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ரைட் சைடில் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, அப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டு நேமு, அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வேலிடாக கொடுத்துக்கோங்க. அதில் தான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.